ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் அபிராமியா ஐஸ்வர்யாவும் ரியாவும் போட்ட பிளான்ல ரியா பார்த்தீங்கன்னா அபிராமியை கீழே தள்ளி விட்டுறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தீபா பயங்கர டென்ஷன் ஆகி நம்ம ரியாவை பலார்னு கன்னத்தில் விட்டுறாங்க. ரியா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, உன்னை உன் புருஷனையும் சேர்ந்து கண்டிப்பா நான் வீட்டை விட்டு துரத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்றாங்க. ஆனா நம்ம தீபா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் புருஷன் உங்ககிட்ட விட்ட சவால ஜெயிச்சு ஆனந்த் மாமாவே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாரு, இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் நம்ம ரியாவும் கிளம்பிடுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, நீ இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது ரியா, நான் சொன்ன மாதிரி செய்யி, நீ இந்த வீட்டில் நிரந்தர மருமகளாக இருக்கணும் அப்படின்னா அதை அத்தை வாயால சொல்ல வைக்கணும். அதுக்கு இன்னொரு பிளான் இருக்கு. ஒரு சைட்ல இருந்து ஆள் வர சொல்லி பேசு, அவங்கள பேச சொல்லு, உன்னை மருமகளை ஏற்றுக்க சொல்லு, இல்லைன்னா போலீஸ்க்கு போவோம், மீடியாவுக்கு போவோம்னு சொல்லு. கண்டிப்பாக அத்தை இதுக்கு எதனாச்சும் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாவை பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. உடனே ரியா சொல்றாங்க, எனக்கு தான் அப்படி யாருமே இல்லை அப்படின்றாங்க. சரி விடு, நான் ஆள் செட்டப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரியாவுடைய பேரண்ட்ஸ், ரியாவுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்களை காசு கொடுத்து நடிக்க வர சொல்றாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்து நிக்கிறாங்க. அபிராமி கேட்கறாங்க, யார் நீங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சொல்றாங்க, நான் ரியாவுடைய அப்பா, நான் ரியாவுடைய அம்மா. நீங்க என் பொண்ணை ஏமாத்தி உங்க பையன் கல்யாணம் பண்ணி வந்துட்டாரு. இப்போ நீங்க என் பொண்ணை பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றா. நீங்க என் பொண்ணை மருமகளா ஏத்துக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உடனே பாத்தீங்கன்னா நம்ம அபிராமி சொல்றாங்க, அப்படியெல்லாம் உங்க பொண்ணை மருமகளா ஏத்துக்க முடியாது. என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு உங்க பொண்ணு பாத்தீங்கன்னா என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. எனக்கு ஒரே ஒரு மருமகனா அது மீனாட்சி மட்டும்தான். என் மீனாட்சி இடத்துல இங்க வேற யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்றாங்க. என் பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அபிராமி என்ன சொல்றாங்கன்னா, நீ என்னதான் பண்ணாலும் இங்க எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மீடியாவும் வர்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தீபாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அக்கா இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மீடியாக்காரங்களை எதனாச்சும் இப்படி டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தீபா பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அபிராமி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமரஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.